நம் மனநிலையிலே அடுத்த நிகழ்வாக அன்றாட வாழ்வில் ஜீவகாந்த பெருக்கம் என்ற தலைப்பிலே நமக்கு சிந்தனை உரை அருள்வதற்காக அருள்நிதி பழனி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் பல்வேறு சித்தர்கள் அனைவரை குறித்தும் நமக்கு மிக ஆழமான தெளிவான விளக்கங்களை அருளியுள்ளார்கள். இந்த வகையிலே இன்று அன்றாட வாழ்வில் ஜீவகாந்த பெருக்கம் எவ்வாறு நமக்கு ஞான புரிதலுக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் பயன்படுகிறது என்பதை விளக்குவதற்காக தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஒரு சேர இன்றைக்கு இங்கே இந்த வகையில சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிறப்பான ஒரு தலைப்பு அன்றாட வாழ்வில் ஜீவகாந்த பெருக்கம். அன்புள்ளங்களே, ஒரு வகையில நம் எல்லோருக்கும் குருவாக இருந்து அருள்கின்ற அருட்தந்தை அவர்கள் தான் எந்த ஒரு உயர்நிலையை பெற்று உணர்ந்து அனுபவித்து பிறருக்கும் வழங்குகின்ற குருவாக தம்மை நிகழ்த்தி கொண்டாரோ அதுபோலவே சிறப்பான வகையில தன்னை நாடி வந்த நம்போன்ற அன்பு உள்ளங்களையும் அருள்நிதியர்களாக ஞானாசிரியர்களாக மலர்த்திய தனிச்சிறப்பு மிகவும் பெருமைக்குரிய ஒன்றாகும். அன்பர்களே, தவம் செய்வது என்பது தன்வயமாக இருப்பதற்கான பயிற்சி. அந்த பயிற்சியினுடைய முடிவிலே நாம் என்ன ஆகிறோம் என்று கேட்டா, தன்வயம் என்ற ஒரு பெருநிலையை இருந்து பழகியது அல்லாமல் அந்த தன்வயத்தனாகவே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மையையும் பெறுவது துரிய தவத்தினுடைய சிறப்பு. இப்பொழுது கூட ரிஷிபாபா அம்மா அவர்கள் மிக சிறப்பானதொரு ஆழ்நிலை துரிய தவம் நிகழ்த்தினார்கள். அந்த துரிய நிலையில எப்போதும் விழிப்புணர்விலே இருந்து எல்லா காலத்தும் எல்லா செயல்களையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு பெரு அமைவு ஏற்பட்டு விட்டால் அங்கே நாம் தவம் செய்வது என்பதிலே பெறக்கூடிய ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றல் இங்கே இயல்பாகவே என்ன ஆகிறோம்னு கேட்டா, புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம் நாம் அறிவோம். புலன் வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என்று உணர்கிறோம். இந்த புலன் வழி மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலமாக நம்முடைய உயிராற்றல் ஜீவகாந்தம் செலவாகிறது என்பதை மகரிஷி அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். இப்ப வருவாயை பெருக்குவதை விட வீண் செலவை குறைப்பது சரிதானே? அந்த வகையிலேதான் 9 வாயில் ஓட்டையிடா அப்படிம்பாங்க. எல்லா வகையிலும் நாம் உலக இன்பங்களிலே அனுபவிக்கிற போது நம்முடைய உயிராற்றல் ஜீவகாந்தமாக நிகழ்ந்து திகழ்ந்து செலவு நிலையில உணர்கிறோம். இப்ப இந்த செலவை குறைக்கிறது தான் தவம். அப்ப எந்த அளவுக்கு ஓர்மை நிலையில அமைந்து விடுகிறோமோ அந்த அளவுக்கு
புலன்கள் மூலமாக தேவையில்லாமல் உயிராற்றல் செலவழிவது குறைந்து விடுகிறது. மன இயக்கமும் சுருங்கி தன்மயமாகி விடுகிறது. இதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். ஆனால் நாம் ஞானாசிரியர்களாக அருளதியர்களாக மலர்ந்து பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழ்தல் கடமையாகிறதா இல்லையா? ஆம். அறிந்தவர்களுக்கும் உணர்ந்தவர்களுக்கும் உணர்த்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது. அந்த வகையிலே நாம் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னே துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு எவ்வாறு நம்முடைய அனுபவம் கலந்த ஞான முதிர்வுகளை உரை நலன்களாக வெளிப்படுத்துகிறோமோ அதுபோல ஒரு அன்பருக்கு அருட்காப்பு அளிக்க வேண்டியிருக்கும். அப்ப நம்முடைய கையில ஆற்றலை கொண்டு வந்து எவ்வாறு அவருக்கு காப்பணிவிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க அறிவிங்க. முதல்ல இந்த ஜீவகாந்த பெருக்கத்துக்கான எந்த பயிற்சியை மேற்கொள்வதாக இருந்தாலும் சொன்ன அருட்காப்பை மேற்கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இந்த பயிற்சிக்காக முற்படுகிற போதும் அருட்காப்பு, இட தூய்மை, தவம் செய்கிற போது மேற்கொள்ளுகிறோம். அதே போல இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளிலே ஏற்கனவே இதையெல்லாம் நூல்களிலே ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் போன்ற நூல்களிலே பேசப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான். ஏன் வள்ளல் பெருமானாரும் கூட கண்ணாடியிலே முருகப்பெருமானை தரிசனம் செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுதான் கண்ணாடி தவம் என்பதும் நாம் அறிவோம். அதே போல மெஸ்மர் என்ற ஒருவர் கண்டுபிடித்த ஒரு ஈர்க்கும் வசீகரிக்கும் கலை, அதைத்தான் மெஸ்மரிசம் என்று சொன்னார்கள் பின்னர். அப்ப இதுல நாம என்ன ஆகிறோம்னா, நாம் சொல்லுகின்ற நல்ல உயர்ந்த சிறந்த ஞான கருத்துக்கள் கேட்கின்ற நபர்களுக்கும் முறையாக சென்று மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக நாம் ஓர்மை நிலையிலே இருக்கின்றோம். அதே நிலையிலே சீர்மை நிலையிலே இருந்து வழங்குகின்றோம். இப்ப கொடுக்கிற கையும் வாங்கி பெற்றுக்கொள்ளுகின்ற கையும் வேறு இடமாக இருந்தா சரியா வராது, ஒரே இடமாக அமைய வேண்டும். இப்பொழுது குருவும் சீடனும் இந்த மன அலைச்சுழல் சீர்மை பெறுவதற்காக, மன அலை ஒத்ததாக அமைவது என்பது நீங்க பார்த்திருப்பீங்க. கணவன் மனைவி ஒத்த தம்பதியராக இருந்தால் அவரு டவுனுக்கு கடைக்கு போயிருப்பாரு, இவங்க நினைப்பாங்க அவர்கிட்ட ஒரு பொருளை சொல்லி வாங்கிட்டு வர சொல்லணும், மறந்து போயிட்டோம், இது வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்குமேன்னு இவங்க நினைப்பாங்க. அவருடைய மனதுல ஒத்த அரைச்சுழல்ல ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அந்த பொருளை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்த பின்னால இவங்க கேட்பாங்க, நான் உங்ககிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்துட்டீங்களே அப்படிமா. நீ சொன்னியா? இல்லையே, நானா தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிமா. இதுல தான் அந்த ஒத்த சிந்தனை என்று சொல்லக்கூடியது புரிந்து கொள்ளலாம். அதே போல நம் வீட்டிற்காக ஒரு உறவினர் வருவார்கள். அவர்களை பார்க்கணுங்கிற எண்ணம் அவங்க அங்கிருந்து புறப்பட்ட உடனே அவங்களுடைய எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே தென்படும். அப்ப நாம என்ன நினைப்போம், இவரை பார்த்தா நல்லா இருக்குமே நினைப்போம். நினைச்ச மாத்திரத்துல அவர் சேர்ந்துருவாரு. இப்பத்தாங்க உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லுவோம்.
இப்ப நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்க வந்துட்டீங்கன்ற ஒரு தனிச்சிறப்பு. அது எப்படி அழகாக நிகழ்கிறது என்பதை நாம் பலமுறை பார்த்திருப்போம். அதுவும் மனம் ஒத்த பண்புள்ளவர்களுக்கு. எவ்வாறு கணவன் மனைவியரிடத்திலே ஒத்த அலைச்சூழல் அமைய வேண்டியது அவசியமோ, அதே போலதான் குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அறிவோம், இந்த தீட்சை முறைகள்ல கூட ஆகினையில தொட்டு கொடுப்பது, உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, அப்ப அது ஸ்பர்ச தீட்சை என்று பெயர். இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய துரிய பயிற்சியை கொடுக்கும்போது குருவானவர் தன்னுடைய கண்களின் மூலமாக பார்த்து ஆற்றலை வழங்குகின்ற நிலை, அதற்கு பெயர் நயன தீட்சை என்று பெயர். மூன்றாவதாக துரியாதீதமோ, குருவானவர் அந்த துரியாதீத நிலையில இருந்து இவரையும் அங்க வந்து உணர பண்ணுவது. இதுதான் மானச தீட்சை என்று பெயர். எனவே இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, தொட்டு கொடுக்கிற இடமும் உண்டு, பார்த்து கொடுக்கிற இடமும் உண்டு, மானசீகமாக கொடுக்கறதும் உண்டு. அன்பர்களே, நீங்க அறிந்திருப்பீங்க, ரேக்கி ஹீலிங்னு ஒண்ணு உண்டு. அந்த ரேக்கி ஹீலிங்ல உள்ள பயிற்சி முறைகளை எல்லாம் தான் சிம்பிளிஃபை பண்ணி மகரிஷி அருள்நிதிகளாகிய நமக்கு கொடுத்திருக்கார். அப்ப பிறருக்காக உதவுகின்ற கலை, அது உதவும் கலை என்றே சொல்லலாம். அப்படி இந்த ரேக்கி என்று சொல்லக்கூடியது என்னன்னா, பிராண சிகிச்சை என்று நான் தனி தலைப்பாகவே என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜில் பதிவு கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க பார்க்கலாம். அப்ப அன்பர்களே, இப்பொழுது நாம் மகரிஷியினுடைய குருவருளாலே நாமும் ஒரு குருவாக இருந்து பிறருக்கு வழங்குகின்ற நிலைக்கு வர முற்படும் போது, நாம் முதல்ல எப்போதும் நம்முடைய அருட்காப்பினை மேற்கொள்ளுவது முதல் கட்டம். இதுல எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கவோ, அவருக்கு ஆற்றல் கொடுக்கவோ, அல்லது ஒருவருக்கு அருட்காப்பு கொடுக்கவோ நாம் முற்படுகிற போது நாம என்ன செய்யறோம்னா, நம்ம கையில ஆற்றலை கொண்டு வருகிறோம். அன்பர்களே, மிகவும் ஆற்றலை உணரக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ் 2 கண்கள், உதடுகள், கைகள், முலைகள், இது போல. இப்படி இந்த மிக உணர்வுபூர்வமான பகுதிகளில் ஆற்றலை கொண்டு வந்து கையில கொண்டு வந்து பிறருக்காக உதவுவதற்கு முற்படுகின்றவர்கள் எப்படி கொடுக்கணும்னு மகரிஷி சொல்லும்போது, எப்படி இந்த ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசத்துல பிறரை வசீகரித்தல், அது அவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அடிமனதிலே ஆழ்மனதிலே உள்ள எண்ணங்களை புரிந்து கொள்ளுவதற்காக அதனை பயன்படுத்தினார்கள் ஒரு காலகட்டத்தில். அதை எல்லோருக்கும் கொடுத்தா சரியா வருமானா? வராது. ஆசிரியர் நிலையில உள்ளவங்க, பக்குவமானவங்க தான் பயன் கொள்ள வேண்டும். அந்த ஒரு காரணத்தினாலே தான் இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய 3 வகையான பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார். அன்பு உள்ளங்களே, முதல்ல கரும்புள்ளி பயிற்சி. இது பார்த்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் புக்ஸ்லையும் வருது. அதாவது 3 அடி தொலைவில் சுவற்றிலே இல்லை ஒரு அட்டையில் ஒரு கருப்பு புள்ளியை ஒரு 50 பைசா அளவுக்கு வரைந்து அருட்காப்பு போட்டுட்டு அதை கவனித்து கொண்டிருப்பார். இதுல உறுத்து நோக்குதல் கூடாது. இயல்பாக கருணையான பார்வையாக பார்ப்பேன். வாறு பார்க்கிற போது என்ன ஆகும்னா, நம்முடைய கண்கள் மூலமாக ஜீவகாந்த வெளியாகி அங்க போய் அங்க உள்ள அந்த கருப்பு புள்ளியில உணர்ந்து கொண்டிருக்கிற நிலை. இப்ப இந்த ப்ரொஜெக்ஷன்ல நம்முடைய உயிராற்றல் ஜீவகாந்தம்
புலன்கள் மூலமாக வெளியில போய் அங்க பர்செப்ஷன் உணர்ந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம்னா ஒரு எளிய உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். இப்ப நாம தொலைக்காட்சியில நியூஸ் வாசிக்கிறாங்க. அந்த நியூஸ் வாசிக்கிற காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. டக்குன்னு அந்த டிவி கனெக்ஷன் இல்லாம போகுது. அந்த வர்ற காட்சி மறைந்து டிவி தொலைக்காட்சியினுடைய கருப்பு முகப்பு தான் தெரிகிறது. இப்ப என்ன நிகழும்னு கவனிச்சீங்கன்னா, அந்த டிவி செய்தி வாசிப்பாளர் அளவுக்கு அங்க ஒரு வெண்மையான வடிவம் தெரியும், வெள்ளை நிறத்துல. அதுதான் நம்முடைய ஆற்றல் ப்ரொஜெக்ஷன் ஆகி அங்க இருக்கிறத நாம உணர்ற நிலை. அது இதுதான் அதுக்கு ஆதாரம். அதுதான் அங்க நெகட்டிவ் மாதிரி தெரியும். எப்படி புகைப்படம் எடுத்து அந்த நாள்ல நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, அப்புறம் தான் அதை பிரிண்ட் போட்டு எடுக்கிறது. அது மாதிரி நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் செலவுல வருகிறத நாம் முறையாக நாமும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய கலைகள்ல இந்த கரும்புள்ளி பயிற்சியை கொடுத்தார்கள். இதுல பார்த்தல் 3 நிமிடம், கண் பொத்துதல் 2 நிமிடம், இது போல 3 முறை செய்வது முறை. அதனால அருட்காப்பு போட்டுக்கணும். இட தூய்மை, தன் தூய்மை, அன்னை தந்தை ஆசானுக்கு வணக்கம் மேற்கொண்டுதான் ஒரு தவம் போலவே தான் இந்த பயிற்சிகள். பயிற்சின்னு சொல்றமே தவிர இதுவும் ஒரு தவம் தான். கரும்புள்ளி தவம், தீப ஒளி தவம், கண்ணாடி தவம் என்று கூட சொல்லலாம். அப்படி இந்த பார்த்தலின் போது கண் மூலமாக ஆற்றல் செலவாகி அங்க போய் ப்ரொஜெக்ஷன்ல அந்த கருப்பு புள்ளியை பார்த்துட்டே இருக்கோம். அப்புறம் 3 நிமிடம் கழிச்சு கண் பொத்துதல், இப்படி கிராஸா கையை வச்சு உள்ளங்கை கண் மேல வரணும். இப்படி உள்ளங்கை கண் மேல வச்சு மூக்க அழுத்தாம கொஞ்சம் கிராஸா வச்சு வச்சுக்கணும். இந்த கண் மூடிய பின்னர் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த நெகட்டிவ் நம்ம கண்ணில் தெரியும். நாம் இதுவரையில எது ஒன்றை பார்த்து கொண்டிருந்தோமோ அதனுடைய நெகட்டிவ் நம்ம கண்ணில் தெரியும். அதை உணர்ந்து இப்ப வெளியில செலவுல போயிட்டு இருந்தது பாருங்க, அதை அப்படியே உள்ளே திருப்பி உடல் முழுவதும் பரவ வேண்டும். கைகள், கண்கள், உடல் முழுவதும் பரவும். இது போல பல முறை சுழன்று உணரும். இதுல என்னன்னு கேட்டா, எப்படி ஒரு கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜெனரேட்டர்னு வச்சிருப்பாங்க. மின்தடை ஏற்பட்ட உடனே அதுகிட்ட போய் அதுல உள்ள அந்த ஒயர் அல்லது கயிறை சிவ்வுன்னு இழுத்து விடுவாங்க. அது இழுத்து விட்ட உடனே, சுழல செய்த உடனே அது தானா சுழல ஆரம்பித்து அது மின்சாரத்தை வழங்க ஆரம்பிக்கும். அதே போலத்தான் நம்முடைய உடலிலே சுழன்று அதை உணர்கின்ற அனுபவம். நீங்க எங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னா, நல்லா தவம் பண்ணி, நீங்க எந்த தவம் பண்ணாலும் எங்க முடிக்கிறீங்க? துரியத்துல முடிப்போம், இல்ல மூலாதாரத்துல முடிப்போம். அப்ப துரியத்துல முடிக்கும் போது நாம் என்ன செய்யறோம்? தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் என்று சங்கல்பிக்கிறோம், கவனிக்கிறோம். அந்த உச்சி முதல் பாதம் வரையில நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களும், இந்த அணு அடுக்கு என்று சொல்வார்கள், உயிரணுக்களினுடைய அடுக்கமைப்பு நாம் அறிவோம். இரத்த செல்கள், எலும்பு செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் என்றெல்லாம் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு செல்களுக்கிடையிலையும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றலை நல்லா ததும்பி உணர முடியும் தவம் செய்து உடல்ல. அதை ஜீவகாந்தம் என்று சொல்லும். இந்த காந்த களம் சிறப்பா இருக்கணும். சிறப்பாக தான் இருக்கு, சிறப்பாக தான் இருக்கும் எல்லோருக்கும். ஆனால் முதுமையுற்றவர்களுக்கு கொஞ்சம் குறைபாடு வரும், நோயுற்றவர்களுக்கு கொஞ்சம் குறைபாடு வரும்.
மரணத்தை சந்தித்த பிணத்துல அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸே இருக்காது, அங்க நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும் இல்லையா? ஆகையினாலே அன்பர்களே, இந்த பயிற்சி போலத்தான் அது 3 தடவை கண் பொத்துதல், பார்த்தல், பார்த்தல், கண் பொத்துதல் 3 முறை செய்து அது மாதிரி முடிச்ச பின்னால இங்க ஆக்னி துரியத்துக்கு வந்து தவம் முடிப்பது போலவே உடல் முழுவதும் கவனித்து வாழ்த்துக்களை சொல்லி முடிப்போம். அதை நீங்க அறிந்திருக்கீங்க. இதே போலத்தான் தீப ஒளி பயிற்சி என்று சொல்லக்கூடியது. வள்ளல் பெருமானார் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் என்று பாடினாரே, அருட்பெரும் ஜோதி அகவல்ல முழுக்க முழுக்க உங்களுக்காக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று சொல்லுகிறார். அதாவது ஜோதி அல்லது வெளிச்சம் என்று சொன்னா லைட்டை போட்டா கூட சுவிட்சை போட்டா வெளிச்சம் வந்துட்டு போயிடுது. ஆனால் இங்கே நாம் பேசுகின்ற ஜோதி எது என்று சொன்னால் உயிரின் ஊட்டம். இது வந்து அங்கே எனர்ஜி பூர்வமா ஆற்றல் பூர்வமா உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு. அதுதான் தீப ஒளி பயிற்சியிலையும் இந்த காலையில பிரம்ம முகூர்த்தத்தின் போது செய்யணும். காலையில பிரம்ம முகூர்த்தத்தின் போது செய்யலாம், அல்லது ஒரு 9 மணி வரைக்கும் கூட செய்யலாம். காலையில 3 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கூட செய்யலாம். இதுலையும் பார்த்தல் கண் புதைத்தல் என்பது 1:2 என்ற விகிதத்துல 3 முறை நிகழ்த்துகிறோம். நண்பர்களே, உங்களை பயிற்சியும் கூட வாரத்துக்கு ஒரு தடவை செய்தாலே போதுமானதுன்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஆம், நம்ம அன்றாட செய்து பெருக்கிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. இதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சி செய்து கண் புதைத்தல் செய்கிற போது பாருங்களேன், அப்படியே நம்ம உடம்பு பூரா உள்ள செல்கள்ல நுணுகி 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 கவனித்து, எப்படி தவம் முடிஞ்ச உடனே தவ ஆற்றலை உடல் முழுவதும் கவனிக்கிறோமோ அது போல த வைப்ரேஷன் ஈச் அண்ட் எவரி செல்ஸ் ஆஃப் தி பாடி நல்ல அந்த ஆற்றல் ததும்பி இருக்கிற நிலையை உணர்ந்து இருக்க தெரிஞ்சாலே போதும். இதுவே ஆற்றல் அங்க சுழல்கிறது. எப்படி கண்ணை மூடின உடனே அப்படியே உடம்புக்குள்ள திருப்புறோம், கைகளுக்கு கொண்டு வர்றோம், மீண்டும் கண்ணுக்கு கொண்டு வர்றோம், மீண்டும் உடம்பு பூரா கொண்டு வர்றோம். இது வந்து கரும்புள்ளி பயிற்சியிலையும் அது போலதான், தீப ஒளி பயிற்சியிலையும் அது போலதான், கண்ணாடி பயிற்சியிலையும் அது போலதான். அப்ப இங்க ஒரு சுழற்சி வருகிறது பாருங்கள். அப்ப ப்ரொஜெக்ஷன், அதை தடுத்து நிறுத்துதல், உள்ளுக்குள் உணர்தல், சுழன்று உணர்தல். இது என்ன ஆயிடுது, அந்த எப்படி ஜெனரேட்டரை கைத்தை இழுத்து விட்ட உடனே அது சுழன்று 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 மின்சாரத்தை அதுவே ப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சுக்குதோ, அது போல நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிரணுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் எப்போதும் இருக்கிறது என்பதுதான். அது ஒண்ணும் இல்லை, இல்லாம போயிடல, இருக்கிறத உணர்வதற்கு பழகிக்கொள்றோம். இது முதல் கட்டம். நாளடைவுல இந்த பயிற்சிகளை செய்ய செய்ய இன்னும் உயர்நிலையில இப்ப எப்படி இது அந்த தீப சுடர் வந்து ஒரு 3லிருந்து 5 அடி தொலைவுல வைக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? அப்ப இவ்வாறு ஆற்றல் பெறுகிற போது நம்மிடத்துல நோய் எதிர்ப்பு சக்தி பெறுகிறது. அதாவது இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்று சொல்லக்கூடியது பெருகுகிறது. ஒரு ஜீவகாந்த களத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளுகிற போது இயல்பாகவே ஒரு 25 வயது 35 வயது வரையில எல்லாருக்கும் ஆற்றல் களமாகத்தான் இருக்கிறோம். எங்கன்னு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எனர்ஜி பூர்வமா இருக்கும், சக்தி மயமாக இருக்கிறோம். அதுல ஒன்று குறை ஒன்றும் இல்லை. ஆனால் தளர்ச்சி வருகிறது பாருங்க, 35 வயசுக்கு மேல தளர்ச்சி. என்ன காரணம்னு நமக்கு தெரியும். புவி ஈர்ப்பு இழுத்துக்கிட்டே இருக்கு, பருவுடல் கெட்டி பொருள் கீழ் இழுத்துக்கிட்டே இருக்கு, விண்ணினுடைய அம்சம் மேல் நோக்கிய கவர்ச்சியில இருக்கு.
அப்ப உயிர் மேல இழுக்குது, உடம்பு கீழே இழுக்குது. இது என்னைக்கும் சண்டைக்காரவங்க தான். ஆனா இந்த ரெண்டையும் சண்டை இல்லாம காப்பாத்தி உடம்புல ஆரோக்கியத்தை நிலைப்படுத்துற 3 விஷயங்கள் அது உங்களுக்கு தெரியும். அதுதான் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம் என்ற 3. அதாவது இத சித்த மருத்துவத்துல வாதம், பித்தம், ஸ்லேத்மம் என்று சொல்லுவார். அப்ப காற்றின் அளவு, வெப்பத்தின் அளவு, நீரின் அளவு இந்த 3ஐயும் முறையாக உணர தெரிந்திருக்க வேண்டும். அப்ப இவ்வாறு நம்ம உடம்புல இருந்து 1 அடி அல்லது 3 அடி அளவுக்கு ஜீவகாந்தத்தினுடைய வெளிப்பாடு அது ஒளி வடிவுல என்று கூட கருதலாம். ஏன்னா நம்ம எல்லோருடைய உடம்புல இருந்தும் 1 அடி அல்லது 3 அடி அளவுக்கு நம்மை சூழ்ந்துள்ள அந்த ஆறா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனக்கு படிக்கிற காலத்துல இது சயின்டிபிக்கா உண்மைதானா அப்படின்னு ஒரு சந்தேகமே வந்து. அப்ப நான் மைய நூலகத்துக்கு போய் புத்தகங்களை எடுத்து படிக்கிற போது இந்த ஹிப்னாட்டிசம் சொன்னோம் இல்லையா, அதுலயும் இதெல்லாம் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆற்றலை நம்மை சுற்றி ஆற்றல் இருக்கிறது என்பதை நிரூபிக்க முடியும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா, அந்த போட்டோ எடுக்கிறது பிரில்லியன் போட்டோகிராஃபின்னு பேர். இப்ப நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த களம் ஒளி உடல்னு வச்சுக்கோங்களேன். உங்க புரியுற மாதிரி சொல்லலாம்னா, உருவமா தெரியாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட் ஆஃப் வைப்ரேஷன் அதை போட்டோ எடுக்க முடியும் நிரூபிச்சார் ஒருத்தர். அவர் பேரு கிரில்லியன்னு பேர். அதனாலதான் கிரில்லியன் போட்டோகிராஃபின்ற முறை மூலமா போட்டோ எடுக்க முடியும்ன்றதே அறியப்படுது. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆரா என்று சொல்லக்கூடிய ஆற்றல் திணிவு, இந்த ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்காக நாம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான ஒரு பயிற்சி தெரியும். கண்ணாடி பயிற்சியும் ஒன்று. இந்த கண்ணாடி பயிற்சியில அதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கண்ணாடி இருக்கிறது பாருங்கள், அது ஒரு வகையில அதற்காகவே ஒரு தனி கண்ணாடி தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த 3 அல்லது 5 அடி தொலைவுல உட்காரும் போது நம்முடைய முழு உருவமும் அங்கே தென்பட வேண்டும், தெரியணும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் உடை தான் வச்சுக்கணும். விதவிதமா டிசைன்டு ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. பிகாஸ் இப்ப உதாரணமா உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். எம்ஜிஆர்னு உடனே நமக்கு என்ன இமேஜ் வருது? அந்த கண்ணாடியும் குல்லாயும் இமேஜ் வருது இல்ல? அதுபோல நம்மை பற்றி ஒரு ஸ்டாண்டர்ட் இமேஜ் இருக்கணும். அதுக்காக தான் அந்த கண்ணாடிக்கு ஏத்தாப்போல உட்காரும் போது ஓரளவு வெள்ளையுடையோ அல்லது ஒத்த தன்மையுடைய நிறங்களை கொண்டதோ, ரொம்ப டார்க்கண்டா இல்லாம உட்கார்ந்து அந்த முழு உருவத்தையும் கவனிக்க வேண்டும். அவ்வாறு முழு உருவத்தை கவனித்து அப்புறம் அதற்கு ஒவ்வொரு பயிற்சியிலையும் நான் முதல்லயே சொல்லிட்டேன், இது காலை நேரத்துல தான் செய்யணும், இரவுல எல்லாம் செய்யக்கூடாது. சோல் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால. ஏன்னா நம்ம ஜீவகாந்தம் வெளியே வருது, ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அப்ப அங்க அருட்காப்பு போட்டுத்தான் செய்யணும். குருவை வணங்கி குருவணக்கம் சொல்லி அன்னை தந்தை ஆசானுக்கு வணக்கம் தவம் போல எழுத்தணும்ன்றதுல மறந்து விடக்கூடாது எந்த கட்டத்திலையும். ஏன் இதனை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு அன்பர் இடத்துல பேசிக்கொண்டிருந்த போது நான் இரவுல கண்ணாடி தவம் செய்தேன்னு சொன்னார். இரவுல செய்யக்கூடாது இல்லையா? இப்ப அலைவேகங்கள் சரியில்லாம இருந்தா சோல் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப இதைத்தான் மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக காலையில 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் நல்லது. 6 to
அதாவது மாலை 6ல இருந்து காலையில 4 வரைக்கும் செய்யக்கூடாது. அதே போல பெண்கள் விலக்கு காலத்துல செய்யக்கூடாதுன்றதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? இந்த பயிற்சிகளை செய்கின்ற நாட்கள்ல உடலுறவு இல்லற ஈடுபாடு வைத்துக் கொள்ளக்கூடாது. நண்பர்களே, இது போன்ற முறையான ஜீவகாந்த பயிற்சியின் மூலமாக நாம் என்ன பெறுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஜீவகாந்த தன்மை அதிகரிக்க அதிகரிக்க ஜெகவசியம் முகவசியம் ஏற்படும். இதுக்கு பேர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு பேர். இது எங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, காயகல்ப கலையை மகரிஷி சொல்லி கொடுத்து அதுல ஓஜஸ் மூச்சு கொடுத்து அதனுடைய அடுத்த பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய அடுத்த பரிமாணம் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆற்றல், அதை தான் முகவசியம், முகப்பொலிவு, வசீகரம் என்று சொல்லுவார்கள். இப்போ உதாரணமா கருப்பா இருந்தாலும் பாருங்க, அவர் கண்கள்ல ஒரு முகத்துல ஒரு ஒளி தெரியுது, தேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானியர்களை பார்க்கும்போது அவங்களுடைய கண்கள் மூலமாக நாம் ஆற்றல் வாங்குறோம். உங்களுக்கு தெரியும், மகரிஷி அவர்கள் ஒருபோதும் தன்னை காலில் விழுந்து வணங்குவதை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரியணும். மகரிஷி அவர்கள் குருங்கிற வகையில கூட நாம் போய் அங்க காலில் விழுந்து வணங்குறத அவர் விரும்பியதோ ஏற்றுக்கொண்டதோ கிடையாது. ஏனென்று சொன்னால், நமக்கு துரியம் துரியாதீதம் என்ற பெருநிலை இறைநிலையை இங்க கொடுத்துடுறாங்க. கொடுத்த பின்னால இந்த இறைநிலையை கொண்டு போய் அடுத்தவங்க காலில் போடணும்னு அவசியம் இல்லை. ஈகோ இல்லாம அதை புரிஞ்சுக்கணும். ஈகோ இல்லாம தான் எல்லாமே. ஆன்மீகம்னாலே ஈகோ இல்லாத போற இடம்தான். அப்படி அந்த வகையில ஆகையினாலே தான் அன்பர்களே, இந்த பார்த்தல் கண்பொத்துதல் 5 நிமிடங்களாக 3 முறை செய்து அப்புறம் அருட்காப்பு சொல்லி முடிச்சுக்கணும். எனவே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சிம்பிளானது தான். அந்த கண்ணாடியை வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. தலை சீவுறது, அழகு பார்க்கறது, இது போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதை மூடித்தான் வைக்கணும். ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடி வைக்கணும், துணியை போட்டு. அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அறிந்த ஒரு விஷயம்தான். இது நான் ஒன்றும் புதுசா உங்களுக்கு சொல்றதுக்கு வேலை இல்லை அப்படின்னா கூட, இப்ப இந்த மாதிரி ஒரு ஆற்றல் நாம பெற்றிருப்பதை அன்றாட வாழ்வில் ஜீவகாந்தம்னு தலைப்பு நாம எடுத்திருக்கிறதுனால நாம ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவோம். என்னன்னு கேட்டா, அந்த டாக்டர் கிட்ட போனா அவர் தாங்க கைராசி டாக்டர் அப்படின்னு. இந்த கைராசிங்கிறது எங்கிருந்து வந்தது பாருங்க. ஏன்னா நாம் எண்ணும் போதும் பேசும் போதும் உணர்த்தும் போதும் வழங்கும் போதும் அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கிறது, இருக்க வேண்டும். புரியுதுங்களா? சிரிக்கிற சிரிப்புல கூட சில நேரங்கள்ல இப்பெல்லாம் உலகியல்ல பார்த்தா அவர் சிரிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உள்ளத்திலிருந்து அந்த மகிழ்ச்சி வெளிப்படாது. உதடுகள் மட்டும்தான் அங்க சிரிப்பை வெளிப்படுத்தும். அது மாதிரி பொய்மை தான் இன்றைக்கு நிறைந்து இருக்கிறது. ஆனால் ஆத்மார்த்தமாக அந்த பணியை ஒருவர் செய்கிற போது அது சிறப்பாக வெளிப்படும். அதுதான் இயல்பு நிலை என்று சொல்லக்கூடியது. இன்னொன்று நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், உங்களை எல்லாம் அருளிதியர்களாகவும் ஞானாசிரியர்களாகவும் மகரிஷி அவர்கள் ஆலியார்ல அந்த கோர்ஸ் முடிச்சு உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்பும்போது நானும் கூட மேடையில் இருந்திருக்கேன் பல காலங்கள். பிரம்மஞானத்துக்கும் மாஸ்டர் கோர்ஸ் அருள்நிதி பயிற்சிக்கும். அப்படி நீங்கள் தீட்சை கொடுப்பதற்காக உங்களை பழக்குவிக்கிற நிலையில இந்த 3 பயிற்சிகளை அவ்வப்போது செய்யுங்கள்னு நிபந்தனையோட கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்ப ஒரு அன்பர் என்ன அப்ப மகரிஷி சொல்றாங்க, அழகான ஒரு டாக்டிஸ் கொடுக்குறாங்க பாருங்க. நான் தீட்சை கொடுக்குறேன்னு நினைச்சீங்கன்னா தான், நான் சேர்த்து வச்ச ஜீவகாந்தம் எல்லாம் ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கும்போது செலவாயிடுதுன்ற பயத்துக்கு வேலை இருக்கும் உங்களுக்கு. நீங்க கொடுக்கறதாவே நினைக்காதீங்க, என்ன நினைச்சிட்டு கொடுங்க, இல்லைன்னா பேராற்றலை நினைச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அன்பர்களே. அப்ப
அந்த பேராற்றலை நினைந்து கைகளை உயர்த்தும் போதே என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில அங்க விண்ணிலிருந்து அந்த பேராற்றல் இயல்பாகவே வந்து பெறுகிற அனுபவத்தை நீங்க உணரலாம். இந்த பயிற்சியெல்லாம் முடிச்ச பின்னால என்ன செய்வீங்க? மகரிஷி அவர்களே ஆழியார்ல ஆசிரியர் பயிற்சியில இந்த தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சிகளை கொடுத்துட்டு, இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே அதை நாம் உணர்வதற்காக என்ன பண்ணுவாங்க, கைகளை உயர்த்தி வாழ்த்துவார்கள். அப்படி வாழ்த்திட்டு இப்படியே இந்த கையை எல்லாருக்கும் ஆற்றல் பாசஸ் கொடுப்பாங்க பாருங்க. இப்படி கொடுக்கும்போது நாம் எல்லோரும் இப்படி கைகளை உயர்த்தி அதை ரிசீவ் பண்ற ஒரு அழகான காட்சி. அப்படி அவர்கிட்ட இருந்து அந்த கையை இப்படி அவர் அப்படி கொண்டு வரும்போதே அதுல இருந்து ஆற்றல் அப்படியே நல்லா நம்ம கையில வந்து மோதுறத உணரலாம். இதை கொடுத்துட்டு உங்களுடைய கைகள்லயே கூட அதை உணரலாங்க. கையை மூடிக்கோங்க, கையை நினைச்சு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ கையை மூடிக்கொண்டு கையில உள்ளங்கையை நினைச்சு தியானம் கொஞ்சம் அதுல கவனம் குவிக்கும் போது, தியானம்னா உடனே அதுக்காக உட்கார்ந்து ஒரு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நீ நினைத்த மாத்திரத்துல இங்கே ஆற்றலை குவிக்கிறோம். இவ்வாறு குவித்து விட்ட 2 கரங்களையும் பாருங்க, ஒன்றோடு ஒன்று அப்படியே கிட்ட தூர அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு கவனிங்கம்பாங்க. நல்ல 2 கரங்களுக்கு இடையில நம்முடைய ஜீவகாந்தம் 2 கைக்கு இடையில இன்ட்ராக்ஷன் தெரியும், இடையங்குவதை நாம் உணர முடியும். புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரி கையில கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க, இந்த கையும் இப்படி வச்சுக்கோங்க. 2 கையும் கவனிங்கன்னா இந்த குவிக்கப்பட்ட கையில வெயிட் ஜாஸ்தி தெரியும். புரியுதுங்களா? ரொம்ப அழகுங்க. மகரிஷி அதாவது நம்மை வந்து படிப்படியா குரு நிலைக்கு உயர்த்தி நீயும் கொடு, இந்த பயிற்சிகளை பண்ணி கொடு, நல்லா தவம் பண்ணு, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணு, நீ கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழகான சூட்சுமத்தை கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்படி உனக்கு அச்சம் இருக்குமானால் நீ ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. நீங்கள் அங்கே பெருநிலையில மனம் வைத்து அங்கிருந்து வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை விட சில மன்றங்கள்ல சில அருணதியர்கள் அவர் தீட்சைக்கு உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. அவர் தீட்சை வாங்கறதுக்காக என்னவோ பண்ண போறாங்கன்னு உட்காந்துட்டு இவர் அங்க போய் தியானம் பண்ணி வாங்குறேன்னு அதுக்காகவே 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டா அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா நம்ம நினைத்த மாத்திரத்துல அந்த ஆற்றலை இங்கே பெற முடிகிறது என்பது உண்மை. அப்ப கையில ஆற்றலை கொண்டு வந்து இப்ப இட தூய்மை, நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் என்று சொல்லும் போதே அந்த அந்த இடம் முழுவதும், அந்த ஹால் முழுவதும் கண்களாலே பார்த்து ஆற்றல் உணர்தல். அப்புறம் அருட்காப்பு கொடுத்தல். இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமாக. இதுதான் அருட்காப்புன்றது உங்களுக்கு தெரியும். நான் ஒரே ஒரு டவுட் கேட்கிறேன் உங்களை. இப்ப அருட்காப்பு எப்போதும் சொல்லணுமா என்ன அப்படின்னா, இந்த ஒரு முறை நீங்க நம்பிக்கை பூர்வமா சொன்ன போதே என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 தடவை சொல்ல சொன்னாங்க இல்லையா, அருட்பேராற்றல் இரவும் பகலும், அப்ப டே அண்ட் நைட்டு வித்தவுட் எனி பிரேக். இப்ப ராத்திரியிலையும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாதுன்னு வரம் கேட்டானு இல்லையா? அதனால்தான் அந்தி பொழுதுல, இரவும் பொழுதும் பகலும் சந்திக்கின்ற சந்தி பொழுதுல நரசிம்மாவதாரம் வந்து அவனை வதம் பண்ணுச்சுன்னு பார்க்கிறோம். அது மாதிரி நீ இரவும் பகலும் கம்ப்ளீட் 24 ஹவர்ஸ் வந்துடும், எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும். அப்ப எல்லா இடம்னும் போது உள்ளே வெளியே மேலே கீழே எல்லாம் வந்தது, எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும். தொழில்னா பேசுறது, நடக்கிறது, இருக்கிறது, சிரிக்கிறது, உண்பது, உறங்குவது, எல்லா செயல்களும் அதில் அடங்கும். புரியுதுங்களா? அப்ப எல்லா செயல்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை சுற்றி அப்படியே ப்ரொடெக்ஷன். இப்ப ஒரு விளம்பரத்துல சொல்லுவான், நீங்க பர்பஸை வாங்கும்போது
கோல்கேட் பாதுகாப்பு வளையம் பெற்றிடுவீர் அப்படிமா. நம்ம போய் பேஸ்ட்டை வாங்கிட்டு எங்கேயா வளையம்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு மானசீக ப்ரொடெக்ஷன்றது நமக்கு தெரியும். அதுபோலதான் மகரிஷி அவர்கள் நமக்கு அருட்காப்பு கொடுத்துருக்காங்க. நாமும் பிறருக்காக தீட்சை கொடுக்க போகும்போது கையில ஆற்றலை கொண்டு வந்து கொடுப்பதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இருக்கிறோம். அதுல ஒன்றும் எனக்கெல்லாம் ஆற்றல் இருக்கா கொடுக்க முடியுமா நினைக்க வேண்டாம். அதாவது ஒரு குடம் இருக்கு, தண்ணியில வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது உள்ள வாங்கிட்டே இருக்குன்னா இன்னும் நிறையலன்னு அர்த்தம். ஆனா குடம் நிறைஞ்சிருச்சுன்னா வழிஞ்சுதான் தீரும். அதே போல அருள்நிதியர்களே, நீங்கள் என்றைக்கு அருள்நிதி ஆகுறீங்கன்னா என்னைக்கு பிறருக்காக ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடுங்க, நல்ல தத்துவங்களை எடுத்து பேசுங்க, கிளாஸ் நடத்துங்க, தீட்சை கொடுங்க, காயகல்ப பயிற்சி கொடுங்க. இது போல பிறருக்காக நீங்க என்னைக்கு எதை கொடுக்க முற்படுறீங்களோ இதுல என்ன சூட்சுமம்னா கொடுக்க கொடுக்க வளரும். அது கற்றனைத்தோறும் அறிவு இல்லையா? மணற்கேணி மாந்தர்க்கு என்று வள்ளுவம் சொன்னது போல இங்கே எப்படி கேணி கிணறானது தண்ணீரை எடுக்க எடுக்க தான் சுரக்கும். அப்படியே எடுக்காம போட்டு வச்சிருந்தா அந்த நீர் சிறப்பாக. அதுபோலதான் இறைக்கிற கிணறு சுரக்கும்னு பழமொழியும் சொன்னாங்க. அப்ப நம்ம கொடுக்கறதுல தான் சிறப்பு இருக்குங்கிறத நமக்காக உணர்த்தி கொடுத்தது அருட்தந்தை மகரிஷி அவர்களுடைய ஒரு தனி சிறப்பு. நம்மையும் அருள்நிதியாக்கி அழகு பார்த்து நீங்களும் குருதான்னு ஒரு தைரியம் கொடுத்தாங்க பாருங்க. அந்த நேரமெல்லாம் எனக்கு அதுக்குரிய தகுதி இருக்கான்னு கூட நமக்கே சில நேரம் தோன்றிப்போம். நான் பழனியில எவ்வளவோ பிற அருள்நிதிகளை உருவாக்கி இருக்கிறோம். பல ஊர்களுக்கெல்லாம் போய் வகுப்பு நடத்தி பேராசிரியர்களும் உருவாகி இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன தகுதி இருக்கோ தெரியாது, நான் குருவனுடைய பலத்துல தான் நான் இப்ப இங்க செயல்படுறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த பேராற்றலை நினைந்து வழங்குற ஒரு தனிச்சிறப்பை புரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்றது. இப்ப கூட நான் அந்த உதாரணம் டாக்டர் கைராசி டாக்டர்னு சொன்ன மாதிரி இந்த கை ருசி அதை சொல்லுவாங்க. அந்த பாகம், கை பாகம் நலபாகம் என்று சொல்லுவார்கள். அதுபோல சில பேர் அந்த மாவு, என் கைக்கு மாவு கரைச்சி வச்சா புளிக்கும் புளிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டா அங்க அந்த புளிப்பு ஏற்படுவதற்குரிய தன்மை இல்லாமல் அதை அடக்கி வைத்து அதை சிறப்பாக கெட்டு போகாம வைக்கிறது. நல்ல கையில ஆற்றல் உள்ளவங்க அந்த மாவு கரைச்சி வச்சாங்கன்னா அந்த அவங்களுடைய ஆற்றல் அந்த மாவு புளிச்சு போகாம சீக்கிரம் அது நொதிச்சு போகாம அதுல ஆற்றல் இருந்து காக்கிறது. அப்ப புளிக்காத ஒரு நிலை இருந்தால் அங்க ஜீவகாந்த செறிவு நல்லா அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு அனுபவம். புரிகிறதா? அதனால அதுதான் கற்றனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு தொட்டனை தோறும் அறிவு என்று வள்ளுவமும் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், பைபிள்ல பார்த்திருப்பீங்க, இயேசுநாதர் கூட அந்த நாள்ல நோயாளிகளை தொட்டார், குணமளித்தார்மாங்க. இந்த தொடுதல் குணமளித்தல்ன்றது அன்றைக்கே இருந்திருக்கு. அதுதான் பின்னாடி ரேக்கி ஹீலிங்னு வருது. நம்ம ஞானியர்களும் தபஸ்விகளும் கூட ஒரு இத்தனை வருஷம் தவம் இருந்துட்டு குகையிலேருந்து வெளியே வந்தாரு, எல்லாரும் போய் வணங்கினாங்க, அவர் பிளஸ் பண்ணாரு, அவங்களுக்கெல்லாம் நல்லது நடந்ததுங்கிறத நாம் அறியப்படுகிறோம். இப்ப இந்த பிளஸ்ஸிங்ஸை கொடுக்கறது வாங்கிறதுங்கிறது இதுவும் ஒரு வகையில இதை கொடுக்குறவங்க உயர்ந்தவங்க, வாங்கிக்கிறவங்க தாழ்ந்தவங்கன்னு என்னைக்கும் போயிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நாமும் கொடுக்குற நிலைமைக்கு வர முடியுன்றதுக்கு தான் வேதாதிரி மகரிஷி நம்ம எல்லாம் ஞானாசிரியர்களாக வளர்த்தி இருக்கான்றதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கெல்லாம் கனெக்ஷன் எங்கேருந்து கொடுக்குறோம்னா அங்கே ஆல்மைட்டியிலேருந்து இங்கே கொடுக்குறோம் இல்லையா? எப்படி ஒரு டிஷ்ஷாண்ட நான் வீட்டு மொட்டை மாடியில் போட்டோம்னா அது அங்கே பேராற்றலை எப்படி அந்த சேட்டலைட்ல இருந்து வாங்கி அது நமக்கு டிவிக்கு கொடுக்குது. அதுல எவ்வளவு சேனல் இருக்கோ, எது இருக்கோ, எதை டியூன் பண்றோமோ அதை அங்க அப்படியே ஒலியும் ஒளியுமாக அப்படியே விரிந்து கரெக்டா காட்சி அளிக்கிறது. உண்டா இல்லையா? எங்கேயோ விளையாடுறாங்க கிரிக்கெட்டு, அதை
அவன் சிக்ஸர் அடிச்சோடனே அங்க எல்லாரும் கை தட்டுறது உட்பட அந்த நிகழ்ச்சி அத்தனையும் நாம வீட்டுல உட்கார்ந்து ரசிக்க முடிகிறது. அது உடனுக்குடன் என்று பார்க்கும்போது இப்ப இதுல ஒரு நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நினைத்த போதே அந்த பேராற்றலோடு இணைந்து இந்த ஒத்த தன்மையை அது நினைத்த போது அது எங்க வேணுமோ, இப்ப நீங்க தொலைவில் இருக்கிற உங்களுடைய உறவினர், உங்க மகனோ மகளோ மருமகளோ பேரப்பிள்ளைகளோ உடல்நலம் இல்லாம இருக்காங்க, தவம் செய்யுங்க, அருட்காப்பு போட்டுக்கிட்டு அவங்களுக்கும் அருட்காப்பு கொடுங்க. அவங்களுக்கும் மானசீகமா நீங்க அங்க போய் வாழ்த்தலாம். இது நீங்க நல்லா செய்யலாம். இதுல ஒண்ணும் எந்த விதமான ஈயப்பாடும் இல்லை. இத சூட்சும உடலாக நாம இருக்கிற அனுபவம் கிடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஆனா சூட்சும பயணம்னே ஒண்ணு மகரிஷி சொல்லி கொடுத்தாங்க அருள்நிதி பயிற்சியில. அது பின்னர் நிறுத்திட்டாங்கன்றது நாம் அறியப்படுகிறோம். நாங்களெல்லாம் இருந்தபோது காலையில இரவு படுக்கும் போதே மணிபூரகத்துல தவம் பண்ணி அது இரவு முழுவதும் அந்த அதுலேயே தூக்கத்தை பண்ணிக்கிட்டு காலையில எழுந்து பாத்ரூம் முடிச்சுக்கிட்டு மீண்டும் வந்து மணிபூரகத்துல தவம் பண்ணி படுத்திருப்போம். மகரிஷி வந்து நம்ம எல்லாம் அப்படியே இந்த பருவுடல்ல இருந்து சூட்சும தேகத்தை பிரிச்சு நம்ம ஹாஸ்டல் சேவலாம் எங்க போகணுமோ முதல்ல பழனிமலைக்கு தான் போறோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்துருக்க ஒரு அறிந்த இடம் பழனிமலை இல்லையா? பழனிமலைக்கு போறோம். இப்ப மலையில முருகனை தரிசனம் பண்றோம். வீட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டுல பாக்குறீங்க, அவங்கள எல்லாம் படுத்திருக்காங்க, அவங்கள வாழ்த்துறீங்க அப்படின்னு சொல்லி மிக அழகாக சூட்சும பயணத்தையும் சொல்லி கொடுத்த ஒரு பெரிய மகானவங்க. ஏன்னா இதையெல்லாம் நாம ஏதோ சித்தர்கள் செய்யற வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரையில இது எதுவுமே வந்து தொலைவிலான விஷயமே இல்லை. நாம வந்து நம்முடைய கெப்பாசிட்டியை அந்த அளவுக்கு இங்க தூய்மையாகவும் எளிமையாகவும் குழந்தை போலவும் கள்ளங்கபடு இல்லாத உள்ளத்தோட இருந்துட்டோம்னாலே அங்கிருந்து எவ்வளவோ விஷயங்கள் நமக்குள்ள வரும். நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த தலைப்பே கூட உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு அது புதிதாக என்னால வந்து உங்களோட அதை கலந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால் இதுதான் ஒரு தனிச்சிறப்பு அந்த இடத்துல. ஆகையினாலே அன்பர்களே, இதை ரேக்கி ஹீலிங் கூட ஒரு தலைப்பு சொன்னேன் இல்லையா? அது போல தீட்சை முறையில நயன தீட்சைன்றதும் கூட கண் மூலமாக கொடுக்கறது சேஃப்டி. இன்னொன்னு நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் இப்ப கூட சமீபத்துல கடலூர் பகவந்த் சுவாமிகள் சரிதம்னு ஒண்ணு பேசி யூடியூப்ல ஏற்றிருக்கேன். நீங்க என்னுடைய ஆன்மீக அறிவியல்ல கேட்டு பாருங்க. அந்த எதுக்காக சொல்ல வந்தேன்னா, பகவந்த சுவாமிகள் மடாலயம்னு கடலூர்ல இருக்கு. அந்த மடத்துல தான் வேதாதிரி மகர்ஷி தன்னுடைய நேட்டிவ் குடுவாஞ்சேரியிலிருந்து முதலாக வெளியூர்னு வந்து பண்ற தொடங்கின இடமே கடலூர். அது எங்களுடைய பாட்டனார் கட்டின மடம். அங்க மகான்களுடைய சமாதிக்கம் கோயில் அங்க இருக்கு எங்க குடும்ப புறத்துல. இப்ப அங்கதான் மகரிஷி வந்து மன்றம் தொடங்கினாங்க. இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, அன்பர்களே, இப்ப அந்த தீட்சை முறைகள்ல கண்களின் மூலமாக ஆற்றல் பெறுவதை பற்றி நாம் எங்க உணரலாம்னா, பகவான் ரமணரிடத்துல போகும்போது பகவான் ரமணரை சந்தித்தார்கள், பகவான் பார்த்தாங்க, அவங்களுடைய ஐயங்கள்லாம் தெளிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நாம எத்தனையோ பேர் என்னுடைய அனுபவத்துல பார்க்கிறோம். அது போலதான் இங்க அந்த கடலூர் மன்றத்துல எனக்கு தெரிய ஒரு முதல் 5 பேருக்கு மகரிஷி அருள்நிதி பயிற்சி கொடுக்குறாங்க கடலூர்ல. நான் சொல்றது 69 70கள்லன்னு வச்சுப்போம். 69 70 தான். முதலா அங்க ஒரு 5 பேருக்கு முதலா மகரிஷி மாஸ்டர் கோர்ஸ் நடத்தி கொடுக்குறாரு. அந்த 5 பேர்ல திருவேங்கடம், பொன்னுசாமி, சிவலிங்கம், சிவச்சரண், அப்புறம் இன்னொரு ஐயா, அவர் பேர் ஞாபகம் இல்லை. இந்த 5 பேர் தான். அதுல ஒரே ஒரு பெண் தான் என்னுடைய பாட்டியார், பெண் அருள்நிதி சிவச்சரண். இந்த விஷயத்த இந்த பேர்களோட வெங்கடாஜலம், பொன்னுசாமி, இன்னொரு ராமானுஜ நாயுடு, இப்படி ஒரு 5 பேருக்கு முதலா மாஸ்டர் கோர்ஸ் மகரிஷி கொடுக்குறாங்க. அதுல பொன்னுசாமி ஒருத்தர். எதுக்காக சொல்ல வந்தேன் இப்ப அப்படின்னு கேட்டா, அன்பர்களே, சிறந்த பிறருக்காக வழங்கும் போது அவங்களுடைய கண்டாமினேஷன் நமக்கு வந்துடக்கூடாது இல்லை. சொல்றது புரியுதா? அவங்களுக்கு அந்த நோயினுடைய பாதிப்பு அதிகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஜாக்கிரதையா தான் கை நீட்டணும். ஒரு தடவை நான் அப்படி மனதாலும் உடலாலும்
பாதிக்கப்பட்ட ஒரு அம்மணிக்கு எல்லாரும் தவம் பண்ணி தான் வாழ்த்தணும். இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்வ கோளாறுல கை நீட்டி பாசஸ் கொடுத்துட்டேன். போதிய அளவு அருட்காப்பு எடுத்துக்காம கொடுத்ததுல எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 2 நாளா முடியலங்கிறாரே என்னன்ட்டு எங்க வீட்டுக்காரம்மாவும் கேட்டாங்க. என்னங்க போன பக்கம் ஏதாவது கை நீட்டினீங்களா அப்படின்னாங்க. ஆமாம்மா, அந்த அம்மாவுக்கு வாழ்த்து தவம் நடத்தணும் எல்லாரும் சேர்ந்து. அப்போ பாசஸ் கொடுத்தேன், எனக்கு விறுவிறுன்னு கையில ஏறுச்சு. இருந்தாலும் அதை எர்த் பண்ணி விட்டேன், தண்ணியில எர்த் பண்ணி விடாதனால பாதிப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னு வைங்க. அதனால அந்த நம்ம யார் ஒருவருக்கு கொடுக்கிறோமோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டாமினேஷன், கெடுதல், கேடான அலைவேகம் வேண்டாதது. அது வந்து நமக்கு நாம இங்கேருந்து ஒன்றை கொடுக்கும் போதே நமக்கு அது வர்றதுக்கு. அதனாலதான் மகரிஷி வந்து என்னை காலில் விழுந்து வணங்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு எதிர்மறை உணர்வா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மகரிஷியை வணங்குறதுனா எப்படி வணங்கணும்னா, இப்படி கை கூப்பி வணங்கி மகரிஷியினுடைய கண்களை பார்த்து ஆற்றல் பெற சொன்னார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ளும். அப்படியே இந்த கடலூர் மன்றத்துல பொன்னுச்சாமின்ற அருள்நிதி ஐயா, முதல்ல அருள்நிதியில அவர் ஒருத்தர். காய்கறி கடைக்காரரு, மெத்த படிச்சவரும் கிடையாது. அவங்க ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கா உடம்பு முடியலன்னா சரின்னு ஒரு அங்கேயே குடிச்சுக்கிற மாதிரியோ இல்லை வீட்டுக்கு போய் 3 வேளை குடிக்கிற மாதிரி கூட ஒரு பாட்டிலோட தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த தண்ணியில அப்படி கையை வைத்து மனங்குவிந்து ஆற்றலை அதுல செலுத்துவாங்க. ஒரு டம்ளர்ல 3/4 டம்ளர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இப்படி ஆற்றலை கொடுத்த பின்னால அந்த நீரின் மீது அப்படியே லேசா புகைப்படலம் போல தெரியும். அப்போ அந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் ஊற்றி 3 வேளை, இப்போ ஒரு வேளை மத்தியானம் நைட்டு ஒரு வேளை 3 வேளை குடிங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. குணமடைந்து நோய் நிவர்த்திக்கு நாம் தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த செயல்பாட்டை பிறருக்கு கொடுக்கறதுல ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டும் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதுக்கு உதாரணத்துக்கு தான் பொன்னுச்சாமி அம்மையா ஐயா அவங்க தண்ணியில பாய்ச்சி கொடுத்த முறை சிறப்பான ஒரு சேஃப்டி மெத்தடுங்கிறது உங்களுக்கு தெரிந்து கொள்வது. அதே போல உங்ககிட்ட ஆற்றல் இருக்குங்கிறத நீங்க 2 கைகள்ல கான்சன்ட்ரேட் பண்ணி இப்படி கிட்டையும் தூரையும் கொண்டு வரும்போதே அந்த அழுத்தம் அதிகரிக்கிறதையும் இடையீடு இயங்குறதையும் உணர முடியும்ன்றத சொன்னேன். இப்படி இது வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க செய்ய போறதெல்லாம் என்ன, அருட்காப்பு கொடுக்க போறீங்க யாருக்காவது, உனக்கு எதுவும் கெட்டது வந்து சேர வேண்டாம்னு அருட்பேராற்றில் இரவும் பகலும் எல்லா நேரங்களையும் எல்லா இடங்களும் எல்லா. அப்புறம் பாசஸ் கொடுக்கணும். பாசஸ் கொடுத்துட்டு கையை வந்து எர்த் பண்ணி விட்டுடணும். ஏன்னா அவங்களிடத்துல இருந்து நாம நேர்மறை ஆற்றலை கொடுக்கும்போது ஒரு எதிர்மறை ஆற்றல் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை வந்து பொதுவா தரையில தட்டி எர்த் பண்ணிடுவோம். அப்படி இல்லை, கொஞ்சம் கண்டாமினேஷன் அதிகமா இருக்குன்னு நீங்க ஃபில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா, இப்ப நோயுற்றவருக்கு ஒரு ஜுரமா இருக்கு, இல்லை முடியாம இருக்கு, வலியா இருக்கு, அதை பாசஸ் கொடுத்து இறக்கி விடணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, ஒரு பேசின்ல தண்ணி வச்சுக்கணும். அவங்கள உட்கார வச்சு அருட்காப்பு கொடுத்து நீங்க பேராற்றல இருந்து கையில கொண்டு வந்துட்டு நீங்களும் அருட்காப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்க அந்த நோய் தொந்தரவு இருக்கோ அதை அப்படியே பாசஸ் கொடுத்து அதை இறக்கி விட்டு கொண்டு வந்து அந்த தண்ணியில டிப் பண்ணி விடுங்க. இறக்கி விட்டு அப்படியே அந்த தண்ணியில டிப் பண்ணி விடுங்க. இறக்கி விட்டு அப்படியே அந்த தண்ணியில பேசின்ல டிப் பண்ணி இறக்கி விட்டுருங்க. இப்ப தண்ணியில அதை நீங்க இறக்கிட்டீங்க, உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அந்த தண்ணியை கொண்டு போய் செடிக்கு கூட ஊற்றக்கூடாது. ஊற்றினா செடி செத்து போகும். அப்ப அதை வந்து கழிவு நீராக தரையில எர்த்து பண்ணிடலாம், ஊற்றிடலாம். இப்படி எவ்வளவோ வகையில நாம் எளிய வகையில, ஏன்னா சித்தர்கள்லாம் அனிமா மகிமா லகிமா கரிமா ஈசத்தும் அசித்தும் பிராகாமியம் என்று சொல்லி அஷ்டமா சித்திகளை பெற்றிருந்தார்கள் என்று அறிகிறோம். இப்ப நாம தவம் செஞ்சுட்டு இது மாதிரி ஒன்றும் தொட்டது பொண்ணாகிறது, கூடு விட்டு கொடுப்பாகிறது, இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நாம துன்பப்படுகிறவர்களுக்கு ஒரு ஆற்றல் கொடுத்து வாழ்த்து கொடுத்தாலே இவர் வாழ்த்துனா நல்லா இருக்குன்ற அளவுக்கு நாம சிறந்த ஞானாசிரியர்களாக திகழ முடியும். நம்புங்கள், இது தொலைவில் இல்லை. நீங்க நினைத்த மாத்திரத்துல எப்படி துரியாதீதம் உங்களுக்குள்ள சித்திக்கிறதோ, எப்போதும் அந்த துரியத்திலிருந்து பேராற்றலோடு இணைந்து கொண்டே இருக்கிறீங்களோ,
எப்போதும் எப்படி தன்மயமாக இருக்கிறீங்களோ இதுவே வேண்டாத செலவை குறைச்ச நிலை. இதுவே ஜீவகாந்த பெருக்கத்துக்கு பாதி 50% சக்சஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தவம் பண்ணும்போது 75% சக்சஸ் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளும் செய்யும் போது நம்ம ததும்பி நிற்கிறோம். அப்ப கொடுக்க கொடுக்க சுரக்கும், கொடுக்க கொடுக்க வளரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் அது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னா. சித்திரம் கைப்பழக்கம்னா என்ன? கொஞ்சம் படம் வரைஞ்சி வரைஞ்சி பழக நாளடைவில் அதில் எக்ஸ்பர்டீஸம் வந்துடும். செந்தமிழும் நாப்பழக்கம். எல்லாரையும் பேச சொன்னால் உடனே பேசிட முடியுமா? நான்லாம் 82க்கு முந்தியிலிருந்தே எனக்கு யார் கிடைச்சாலும் உட்கார வச்சு இந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கும் போதே விஷயங்கள் பெற்றுக்கொண்டது நிறைய. அப்போ அதை கொடுக்கணுங்கிற ஆசையில் அப்போவே விவேகானந்தர் இளைஞர்கள் சன்மார்க்க சங்கம்னு ஒன்று தொடங்கினேன் படிக்கிற காலத்துலேயே. சாயந்தரம் ஏன்னா என்னொத்த இளைஞர்களுக்கு, ஏன்னா அங்கே பூரா எல்லாம் வயசானவங்களா இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் கலந்து கொள்ள முடியாது மன்றத்தில். அப்படி இது நம்ம கொடுக்க கொடுக்க வளரும். அதனால நீங்க நல்ல அருளுதி ஆகுங்க. ஞானாசிரியராக மலர்ச்சி இருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். நம்ம எல்லாம் அருளுதியர்களாக நீங்கள் உங்களுக்குள்ளே பேராற்றல் இருக்கிறது என்று உணருங்கள். நம்புங்கள். முதல்ல உங்களுடைய நம்பிக்கை உன்னை ரட்சித்ததுன்னு தான் பைபிள்லையும் சொல்லப்படுது. எல்லா மகான்களும் என்னை நம்புன்னு தான் சொல்றாங்க. முதல்ல பெரியவங்களை குருவை நம்பணும். குருவினோடு அத்வைதம் ஆகாது என்று அறின்னு சொன்னாங்க. குருவன் அவரும் பிரம்மந்தான் நானும் பிரம்மந்தான்னு சொல்லிட்டு போவோம். குருவின் இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும்னா அத்வைதம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவரும் நாமும் ஒண்ணுதான் கூட அங்கிருந்து நம்ம ஆற்றல் பெறுது. எனவே குருவினை நினைந்தோ பேராற்றலை நினைந்தோ ஆற்றலை பெற்று தேவையானவர்களுக்கு நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்குள்ள நீங்கள் மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒரு சித்த புருஷனாக மலர முடியும். எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. தீட்சை கொடுக்கும்போது கூட நீங்க கொடுத்த எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நண்பர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. அது எல்லா புகழும் இறைவனுக்கு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்னு வைங்களேன். அது மாதிரி ஆகினால இது ஒரு நல்ல தலைப்பு. அன்றாட வாழ்வில் பரமயோகம் என்று சொல்லுவது போல அன்றாட வாழ்வில் ஜீவகாந்த பெருக்கம் என்ற இந்த நல்ல ஒரு தலைப்பு நல்ல ஒரு ஞானாசிரியர்களாகி உங்களுக்கெல்லாம் உதவக்கூடியது. எனவே மீண்டும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள். தெரியுதா? அப்பேற்பட்ட பெருநிலை எனக்கெல்லாம் கிடைக்காதுங்க, ரொம்ப தூரம்னு நினைக்கிறவங்க சொல்லுவர்கள் சோம்பர்கள். பாரும் மண்ணும் விண்ணுமாய் பறந்த இப்பராபரம். இந்த உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. மண் வான்காந்தமாக நிறைந்திருக்கிறது, நம்மளும் நிறைந்திருக்கிறது. அதை நாம கண்டப்படுத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நானை விட்ட இடத்துல அது வேலை செய்யும். அப்ப அது உங்களுக்குள் பாரும் மண்ணும் விண்ணுமாய் பறந்த இப்பராபரம், ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கால்றாங்க. ஏன்னா 7 மலைக்கு போறான் இல்லையா, 6 படை வீட்டுக்கு போறான், இன்னும் எங்கடாம் போலாம் அப்படின்னு பாக்குறான். அது கூட ஒரு பெரியவங்க பாடியிருக்காங்க. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடான்னு பாடியிருக்காங்க. நெட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து முனமுன என்று சொல்லும் மந்திரவேதடா நெட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நாதனை உணர முடியும். அதுதான் ஜீவகாந்த பெருக்கத்தின் சிறப்பு. நீங்களும் உணர்ந்து பிறருக்கும் உதவுங்கள். நீங்கள் நல்ல ஒரு மகானாக சிறக்க முடியும் என்பதில் நம்பிக்கை வையுங்கள், செயல்படுங்கள் என்று கூறி இந்த வாழ்த்தினையே இந்த உரையினுடைய இறுதி வாழ்த்தாக அமைத்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் கருணையினாலே எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தினசரி வாழ்க்கையில் நமது ஜீவகாந்த பெருக்கம் என்ற தலைப்பில் நமக்கு மகரிஷி ஐயா அவர்கள் வழங்கிய அருட்கொடையாகிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சினையும் அதனை எவ்வாறு முறையாக செய்வது என்பதையும் மீண்டும் ஒரு முறை நமக்காக எடுத்துரைத்த ஐயா அவர்களை அனைவரும் துரியனிலிருந்து முதலில் வாழ்த்தி விடுவோம்.
திரு சோமசுந்தரம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக பணி, அவர்களது குடும்ப வளம், நட்பு நலம் அனைத்தும் சிறக்க தமிழ் ஆனந்த யோகத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்து மகிழ்கிறோம். மிக சிறப்புங்க ஐயா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி நீங்க மகரிஷியை நினைச்சிட்டு நீங்க பேசுனது ஒரு 2 இடங்கள்ல இப்படி கரெக்டா எங்களுக்கு தெரிஞ்சதுங்க ஐயா. அதுல வந்து அவரோட குரல் வந்தது. ஒரு 2 செகண்ட் வந்தது. நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய ஜீவகாந்தம் செலவாகுதுன்னு நீங்க பயப்பட வேண்டாம், வான்காந்தத்துல என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மகரிஷி குரல் வந்தது. இதை விட வேற என்னங்கய்யா வேணும்? அதாவது எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படிங்கிறது இப்பவே நாங்க உற்று கவனிக்கும் போது நல்லா தெரிஞ்சுது. அந்த 2 செகண்ட் தான். அதுக்கப்புறம் உங்களோட குரல் வந்துருச்சு. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப டச்சிங்காவும் இருந்தது. குருவை நினைக்கும் பொழுது யாருக்குமே ஆனந்த கண்ணீர் வராம இருந்ததே கிடையாது. ஏன்னா அவர் வந்து தாயினும் சால பரிந்து அப்படின்ற மாதிரி அவருக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துட்டாரு. எந்த ஆமா குருவுமே ஆமா ஆமா அவருடைய நான் கூட சொல்லுவேன், அவர் கையை உயர்த்தி இருக்கும்போது நான் என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்கிட்ட ஒண்ணு மிச்சம் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லுவேன். அவ்வளவு ரொம்ப எல்லாத்தையும் சிறப்பு. கொடுத்துட்டேன். அதாவது அவங்களுடைய நிலைக்கு உயர்த்துதுன்றது ஒரு பெரிய ஒரு மனசும் ஒரு அந்த கடவுளோட அந்த இறைநிலையோட தன்மை இருந்தாதானே மட்டும்தாங்க அது சாத்தியமாகும். இப்ப நம்ம பாக்குற கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுடைய தன் உணர்வை பெற்றுட்டாலே அவங்களுக்கு ஒரு தனி பேர் வச்சுக்கிறாங்க, ஒரு பிரம்மாண்டமா ஆக்கிக்கிறாங்க. அது என்னெல்லாமோ நடக்கும் பொழுது நம்மளுடைய குருவை நினைக்கும் போது நம்மளால அந்த உணர்ச்சி வயப்படலைனாலும் உணர்ச்சி வயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு எல்லாருமே ஆளாகிடுறோம். அது ஒரு ஆனந்தமான உணர்வு. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி அந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. ஆரம்பத்துல தீட்சை கொடுக்கும்போது ஓடி போய் கொடுத்துட வேண்டியது, கண்ணாடி பேச்சு பண்ணாம. நிறைய நானே அனுபவப்பட்டிருக்கேன். காய்ச்சல் விழுந்துருவேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சத்தம் போடுவாங்க, நீ முதல்ல கண்ணாடி பேச்சு ஒழுங்கா செய்யாம வந்து தீட்சை கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அனுபவபூர்வமா உண்மைதான் நீங்க சொன்னது எல்லாம். நம்ம நெகட்டிவ் நினைக்கிறனாலுமே நம்மளுடைய உடம்பு பலமா இருந்தாதான், அந்த ஆறா பலமா இருந்தாதான் நம்ம நல்லதை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு நல்லா இருந்தது. அது மாதிரி நீங்க கடைசியா நிறைவாக சொன்னதும் நல்லா இருந்தது. அதாவது லேட்டாக வந்து சோம்பேறிகளா தான் ஆகும். நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம கத்துக்கிட்டதை அவங்களுக்கு கொடுத்தாதான் அது ஃபுல்ஃபில் ஆகும் வாழ்க்கையில. அப்புறம் எதுக்காக இவ்வளவு கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது போல இந்த சூக்கும பயணம் ஐயா எதுக்காக வேண்டாம்னு சொன்னாங்கன்னு தெரியல. காலப்போக்கில் இப்படிலாம் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் வேண்டாம்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. ஏகப்பட்ட பேர் நிறைய வேண்டாத வேலைலாம் பார்ப்பாங்கன்னு தான் அவர் அந்த சூக்கும பயணமே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. இதையே ஆமா, நம்மளால ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியல. மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஆமா, கரெக்ட். எல்லாருமே ஜெகவசியம் முகவசியம் இருக்கு, எனக்கு ஆற்றல் இருக்கு, உடனே யாரையா வசியம் பண்ற வேலையை பாக்குறேன்னு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? சுயநலம் வந்துடுது, வெறுப்பு வெறுப்பு வந்துடுது இல்ல. நம்ம விருப்ப வெறுப்பு இல்லாத நிலையில இருந்துதான் இதெல்லாம் செய்யணும். இவ்வளவு பெரிய கொடையை கொடுத்த அருள் தந்தை அவர்களே உலகநல தொண்டன் அப்படின்னு தான் கையெழுத்து போடுறாங்க. ஆஹ் ஆமா. எந்த இல்ல, இடத்துலயும் அவ்வளவு தான் பெரிய ஒரு நிமிஷம், அவ்வளவு பெரிய கொடையை கொடுத்த மகரிஷினுடைய இவ்வளவு கருத்துக்களையும் இது எங்களுடையது, இதை யாரும் பேசக்கூடாதுன்னாங்க பாருங்க. அதுவே ஒரு வேடிக்கையான விஷயம்தான். அவரே என்னை உலக நல தொண்டன்னு போட்டுக்கிட்டாரு இல்லையா? உலகத்துக்கே இந்த விஷயத்தை கொடுக்கிற ஒரு குருவா இருந்த ஒருத்தர் சொன்ன விஷயங்களை, இது நான் காப்பி ரைட் வாங்கி வச்சிருக்கேன், இதை யாருக்கும் நீங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு கூட என்கிட்ட எல்லாம் சண்டைக்கு வந்தாங்க. அதெல்லாம் ஒரு வேடிக்கையான அனுபவங்கள். பாவம், தாங்கள் என்னது செய்கிறோம் என்று அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். பிதாவை அவர்களுக்கு மன்னியும் இயேசுநாதர் சொன்னது போலதான் நான் நினைச்சுக்கிட்டு, சரி எவ்வளோ மகரிஷி அள்ளி கொடுத்தாரு, இதை போய் என்ன அம்மா குடி ஐயா குடின்னு எனக்கு காப்பி ரைட்டுன்னு பேசிட்டு சின்ன பிள்ளைத்தனமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிறது உண்டு. ஏன்னா அழகர் ராமானுஜன் ஐயாலாம் கூட அந்த அவர் மீது கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுத்த போது நான் அவரோட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். ஐயா என்னையும் கூப்பிடுங்க, நான் கோர்ட்ல வந்து சொல்றேன் உங்களுக்கு. மகரிஷி பேசின கொடுத்த அத்தனை விஷயங்களும் உலகத்துக்கே பொதுவானது, இதை காப்பி ரைட்டு கவர்மெண்ட் கொடுத்தா அதுவே தப்புன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அது மாதிரி நம்மளுடைய 6வது படப்பிடிக்கக்கூடிய அந்த கிரில் போட்டோகிராஃபி பத்தியும் சொன்னீங்க. கிரில்லியன் போட்டோகிராஃபி. கிரில்லியன் போட்டோகிராஃபி இந்தியாலே வந்து சென்னையிலயும் கல்கத்தாலையும் மட்டும்தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நிறைய இருக்கு அதை பத்தி. இன்னொன்னு இப்போ ரீசெண்டா நேத்து கூட டிவில ஒரு சின்ன படம் பார்த்தேன். அது சாதாரண ஒரு
கார்ட்டூன் படம் தான். ஆனா அது என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆழ் மனசுல உள்ள அந்த உணர்வுகள் எப்படிலாம் நமக்கு வருது, அது வந்தா நம்மளுடைய அந்த ஆன்மா, அந்த சூக்கும உடல் வந்து எப்படி பாதிப்படையுதுன்னா, சின்ன கார்ட்டூன் படத்திலேயே காட்டுனாங்க. ரொம்ப வியப்பாவும் இருந்தது. அப்போ வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து இப்பவுமே அத பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நம்ம வந்து தியானத்துல இவ்வளோ தூரம் போயி, ஆழ்நிலை, ஆழ்மனம், நடுமனம், மேல்மனத்த பார்க்கறத அவங்க ஒரு ஒரு படமாவே காட்டிட்டாங்க. 2 மணி நேரம் படத்திலேயே கார்ட்டூன் படத்திலேயே காட்டிட்டாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ம். என் பொண்ணு ம். தான் அத காட்டுனா. அப்ப நான் வந்து நெனச்சேன், நம்ம வாழ்த்துற வாழ்த்து வந்து வீண் போகல. அடுத்த ஜெனரேஷன் நல்லபடியா வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இந்த திரைப்படமே உதாரணமா இருக்கு அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். ஆமா, அ ஆமா. அது மாரி எல்லாரோட வாழ்த்தும் கண்டிப்பா பலன் தருங்கய்யா. அந்த நம்பிக்கை இருக்கிறது. அ இவ்வளோ அழகாக ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை நமக்கு எடுத்துக் கொடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என வாழ்த்து மகிழ்கிறோம். சில முக்கிய அறிவிப்புகள். நாளை அதிகாலை தியானமும், அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் நன்மணி அவனால் வழங்கப்பட உள்ளது. நாளை மாலை நமது ஜோதிட வகுப்பு நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்ததாக ஜூன் மாதத்திலிருந்து ஐயாவுடைய அந்த காந்த பயிற்சி, அதாவது காந்தம் தொடர்பான ஒரு தொடர் ஐயா குடுக்க போறாங்க, நன்மணி ஐயா. அது ரொம்ப, அதாவது ரொம்ப ஆர்வமா இருக்கும். அம் பேசுற உடல் தான் நம்மளுடைய நன்மணி ஐயா, இந்த மாரி சோமசுரம் ஐயாவுடைய உருவமாக இருக்குமே தவிர, அதில் வந்து விழுகின்ற வார்த்தைகளும், வரிகளும், அந்த செய்திகளும் குருவினுடையதாக தான் இருக்கும். அது நமக்கு நல்லாவே அது புரியும். நாம் அனைவரும் அதற்காக மிகவும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பர்கள் அனைவரும் உங்களுக்கு தெரிந்த அனைத்து மனவளக்கலை அன்பர்களையும் இதில் இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இது எல்லா இடமும் போகணும். நம்மளுடைய வாய்கள் வழியாகவும் நெறைய இடங்களுக்கு போகணுங்கனால இந்த லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லை கட்டாத உணர்வுகள் கண்டிப்பாக இங்க வந்து இணைவாங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்து கேள்வி பதில் உண்டாங்க ஐயா? உண்டு, உண்டு. ஐயாவுடன் நிச்சயமா. கேள்வி கேட்டு வரும் அன்பர்கள் கை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன். ஹேமமாலினி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப வாழ்க மிகச் வளமுடன். சிறப்பான விளக்கம் ஐயா. நல்ல ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா சொன்னீங்க. அந்த புள்ளி, கரும்புள்ளி இது இப்ப பயிற்சி இல்லைங்கய்யா நம்ம மன்றத்துல எதுவும் ஆமா, அத கொடுக்கல. அப்பவே எடுத்துட்டாங்க. நான் இருக்கும்போதே அத எடுத்துட்டாங்க. அதுல ஓ, என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பயிற்சி செய்ய செய்ய அந்த கருப்பு புள்ளி மறைஞ்சு அந்த வெள்ளை ஒளியாக மாறிவிடும். ஓ, சரி சரிங்க ஐயா. அதுதான் சரி. அதுல உள்ளது. ம். ஓ, சரிங்க ஐயா. அப்புறம் இந்த ஜீவகாந்த பயிற்சி பண்ணும்போது 9 மணி வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னீங்க இல்லைங்களா? கண்ணாடி பயிற்சி. அது 9 மணி வரைக்கும் பண்ணலாங்களா? இல்ல காலையில 7 மணியோட முடிச்சுக்கிறது தான் சிறப்பு. ம். ஓ, சரி சரிங்க ஐயா. 7 மணிக்கு அதான் இடத்துல அதான் 4 to சொன்னீங்க. 7 வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓ, சரி சரிங்க ஐயா. நானும் கூட அந்த பாசஸ் பண்ணும்போது நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி பண்ணும்போது பாசஸ் இந்த இது 5 அகத்தாய்வு இருந்தது. பிரம்மஞானம் முடிக்கல. என்னுடைய ம். டாட்டருக்கு வந்து சிக்கன் குனியா வந்தப்போ, அவ ரொம்ப உடம்பு முடியாம இருந்தப்போ, ஏதோ ஒரு ஆர்வத்துல அப்படித்தான் அவளுக்கு பாசஸ் குடுக்கணும்னு நெனச்சுட்டு நான் பாசஸ் குடுத்தேன். அப்போ உடனே ம். எனக்கு வந்து ஒரு 2, 3 நாளைக்கு ரொம்ப உடம்பு வந்து நல்லா இருந்த உடம்பு திடீர்னு ஒரு சோர்வு, ஆம். ஒண்ணுமே பண்ண முடியல. ஏதோ ஒரு இதுவாயிட்டு. அப்போ நான் வந்து பிரம்மஞானம் இனிமேல் தான் போகணும். அப்போ நான் ம். அதுக்கு மன்றத்துக்கு போயி, நான் அத பத்தி சொல்லி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுக்கணும். அதான் அப்போ கிட்டத்தட்ட என்ன அருள்நிதியர்கள் அளவுக்கு போனவங்க தான் கை நீட்டணும். ஆ அதான், அதான். எனக்கு தெரியல. ஏதோ நமக்கு அப்போ 5 அகத்தாய்வு இது பாசஸ் குடுக்கலாம் அப்படின்றதோட சொல்லிடுறாங்களா நம்ம மன்றத்துல. அப்போ குடுத்தப்போ ஆமா. அப்படியே ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், "ஐயோ! எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. டாக்டர் கிட்ட அழைச்சுட்டு போங்கன்னு" சொன்னேன். "சரி ஓகே. நானு இப்போ பக்கத்துலயே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ வந்து அந்த மன்றத்துல இருந்துட்டே இரு. ஃபார்ம் ஃபில் பண்ணி குடு. நான் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட அழைச்சுட்டு போறேன்னு" சொல்லவும் நான் மன்றத்துக்கு வந்தேன். மன்றத்துக்கு வந்த உடனே ம என்னதான் ஆச்சுன்னு தெரியல. அங்க இருந்த வந்து ஒரு ஜீவகாந்த களம் வந்து நல்லா எனக்குள்ள பரவி சரியாயிடுச்சுங்க ம். ஐயா. டாக்டர் கிட்டயே போல. நான் உடனே அவரு வராரு, "வாம்மா டாக்டர் கிட்ட போலாம்." இல்லங்க நான் உள்ள போனேன். எனக்கு நல்ல ஒரு இது தெளிவு கிடைச்சிருச்சு. ஜீவகாந்த பெருக்கம் வந்துருச்சு என் உடம்புல. அப்பதான் நான் உணர்ந்தேன். ஓ! அது தவறு. அது வந்து நல்ல ஒரு இது ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ணிட்டு தான் நம்ம பாசஸ் குடுக்கணும்ன்றது நான் உணர்ந்தது.
இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நெறைய கத்துக்கிட்டு உடனே வந்து ஒரு ப்ராசஸ் குடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது நான் அந்த மன்றத்துக்கு போய் வந்த உடனே அங்க ஒரு ஜீவகாந்த களம் வந்து எனக்கு நல்லா சூழ்ந்து நல்ல ஒரு இது கிடைச்சதுனால உடனே சரியா போயிடுச்சு. அப்போ எவ்ளோ இந்த ஒரு தப்பு நடந்து அங்க அதாவது நம்ம அந்த பெருக்க பயிற்சி அந்த அறிவு திருக்கோயிலோ எங்கேயோ போகும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஜீவகாந்த பெருக்கம் அவ்ளோ ஒரு அருமையா இருந்ததுங்க ஐயா. நான் உணர்ந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி உணர்ந்தது. இது நான் அத ம். சொல்லணும் அப்படின்றதுனால தான். நீங்க நல்லா ஒரு அற்புதமா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு சந்தோஷம். விளக்கம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, உங்ககிட்ட ஒரு விளக்கம் அதுக்கு வேணும். அதாவது நம்ம அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி பண்ணும்பொழுது அந்த உருவமே மறையும்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா? அது வந்து நல்ல ஒரு அறிகுறி தானங்கய்யா? அது எப்படி எல்லாருக்கும் அப்படி ஆமா, கிடைக்குமா? இல்ல யாருக்கு அந்த மாதிரி அது கிடைக்குங்கய்யா? என்ன அவங்கவங்க பக்குவத்தை பொறுத்து கிடைக்கும். ஓ! ஏன்னா நம்மிடத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் நீக்கம் எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்குமோ அந்த அளவுக்கு தான் அதுல எல்லாம் முதிர்ச்சியும் பெனிஃபிட்டும் கிடைக்கும். சரிங்கய்யா. சரி, சரி. ஏன்னா நமக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் அப்படிங்கிறாங்க. அப்போ பழவினை புகுவினைன்னு 2 இருக்கு இல்லையா? சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த 2 கர்ம வினை பதிவுகளும், இன்னும் சொல்ல போனா 3, ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம். வினைப்பதிவுகள் நீங்கினால் மட்டுமே நம்ம தூய நிலையில இருக்கணும்னு அர்த்தம். அப்ப தூய நிலையில இருக்கும்போதே நமக்கு வேண்டுமான ஆற்றல் வந்துருங்கிறது தான். அப்ப தனியா ஜீவகாந்த பெருக்க பயிற்சி கூட செய்ய வேண்டாம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து தவம் வேண்டாம்ங்கிற நிலை உண்டுன்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டான சப்ஜெக்ட் தான். அப்படி ஒரு நிலைக்கு நாம அமைய முடியும். அப்ப அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில அந்த சக்சஸ் நீங்க சொன்ன முழு உருவமும் மறைந்து விடுகின்ற, இன்னும் சொல்ல போனா வள்ளலார் ஒளிதேகமானார்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அளவுக்கெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அத ஒண்ணும் இது அவருக்கு தான் கிடைக்கும், இவருக்கு தான் கிடைக்கும்னு இத போய் ஆத்தோட போற வெள்ளத்த அம்மா குடி, ஐயா குடின்னு சொல்ல வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் உரிய சொத்து தான். முயற்சி முயன்றால் நாமும் முழுமையான ஞானிதான். சாதிக்கலாம், செயல்படலாம், வழங்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி, நன்றி. அந்த தவமும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியும் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நம்ம அதுல பக்குவப்பட்டா தானங்க அதுல அந்த நிலைக்கு வர முடியும். நல்ல பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பக்குவப்பட்டுட்டோம்ங்கிறது எப்படி தெரியும்? பக்குவப்படணும். ஆமா. அது நம்ம மனதுக்கு நமக்கே தான் ஒரு தெரியும். ஸ்டேஜ் வந்துரும் இல்லைங்கயா? ஆமா, சரி, ஆமா. நம்ம நம்ம செய்யற மனதுக்கு வேலையை தவமா நான் செய்யணும். தெளிவா தான் இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடும். வேற புரியுது, ஒண்ணும் புரியுது. இல்ல. ஐயம் அதாவது எனக்கு இனிமே டவுட்டே இல்ல. நான் தெளிவா தான் இருக்கேங்கிற ஒரு இடம் வருமா இல்லையா? நன்றிங்கய்யா. வரணுமா இல்லையா? உமையராஜா ஐயா, உமையராஜா வந்துரும். ஐயா கேட்கலாம் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான விளக்கம் ஐயா. அருமையான விளக்க உரை நல்லா இருந்தது. ஜீவகாந்த பெருக்கத்தை பத்தி அருமையா பேசியிருந்தீங்க. அந்த மகிழ்ச்சி. ஐயா, தன்முனைப்புன்றது வந்து இப்போ காப்பிரைட்னு ஒண்ணு வாங்குறதே தன்முனைப்பு தானங்கய்யா? அது சட்டபூர்வமான விஷயம் அது. அது ஆ. வேற டாபிக். இருந்தாலும் மகரிஷியினுடைய கருத்துக்களை நான் மட்டும்தான் பேசலாம்னு யாராவது சொன்னா அது தப்புன்ற கண்ணோட்டத்துல நான் சொன்னேன். வேற ஒண்ணும். அது உலக மக்கள் அனைவருக்கும் தானே சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அது குறிப்பிட்ட ஒரு ஆமா, சாராருக்கு அவர் சொல்லலையா? ஆமா. அததான் நானும் சொன்னேன். அவருடைய ஆற்றல் இப்போ அவங்க வழி நடத்துறது வந்து சுவாமிஜி தான் வழி நடத்துறாரு. அவருடைய ஆற்றல் களம் வந்து வான்காந்த களத்துல இருக்குது. அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால தான் நாங்க நடத்துறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப ஏன் குறிப்பிட்ட ஒரு சாரார் மட்டும் நாங்க மட்டுமே எல்லாம் செய்யணும், மற்றவங்க செய்யக்கூடாது அப்படின்னாங்க? அப்போ அவங்களுடைய இல்ல அதுவும் குறுகிய நோக்கம்தான். ஆ, அதனாலதான் இப்ப எல்லாருமே ராதாகிருஷ்ணன் சாரு, அழகர் ராமானுஜம், அந்த பக்கம் கோபாலு, இந்த பக்கம் நம்ம ஐயா இருக்காங்கல்ல, நன்மணி ஐயா, நானு, எல்லாருமே நம்ம மகரிஷியை நினைச்சு நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நேத்து ஒத்தும் மாதவன் உதவியும் ஐயா வாழ்தல் தான் நெற்று செல்ட்டு. நேத்து பெங்களூர் மாதவன் ஐயாவோட மீட்டிங்ல கலந்துக்கிட்டேங்க ஐயா 7 மணிக்கு. சிறப்பு. அதுல வந்து ஐயா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல பயிற்சி எடுத்து நல்லபடியா அவங்க சுவாமிஜியோட அனுபவத்தை சொல்லிட்டு சுவாமிஜியோட அனுபவத்தை சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து நல்லபடியா சர்வீஸ் பண்ணோம், சுவாமிஜி எங்களை வந்து அப்ரிசியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து ஒரு பைலா போட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க.
அதுல ம். அவங்களுடைய நாம இப்ப சட்டதிட்டங்களுக்கு அவ்வளவு உட்பட்டு தான் இன்டீரியர் அதெல்லாம் நடத்துறோம். பேச வேண்டாம். இது பொது வெளி. இது ஆமாங்க நீங்க தனியா எனக்கு ஃபோன் ஆமாங்கய்யா பண்ணுங்க, நாம பேசிக்கலாம். இது பொது வெளியில சரிங்கய்யா நான் சரிங்கய்யா. பேசுறேன். அதான் நீங்க சொன்ன மாதிரியே தான் அவங்களும் சொன்னாங்க. அந்த ஒரு சில ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ம். அந்த மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் நீங்க இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சினால ஏற்படுற இந்த அனுபவம் சொல்லி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த ஆமா. கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது உருவம் மறைகிறது அப்படின்றது அந்த அனுபவம் எனக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்குங்க. அது வந்து எப்போன்னா ஒரு 2007 வாக்குல. ம். இது ஒரு 18, 20 வருஷம் கிட்ட பண்ணுவீங்களா? 18 வருஷம் கிட்ட இருக்கும். ம். அப்போ அந்த அனுபவங்கள் வந்து தொடர்ந்து நான் கண்ணாடி பயிற்சி அப்புறம் பண்ணல. விட்டுட்டேங்கய்யா. அது ம். முன்னாடி மன்றத்துல இருக்கும்போது பண்ணது. அதே ம். மாதிரி தீட்சை குடுக்குற போது அவங்களுக்கு இந்த ஆற்றல் தாங்க முடியல. உடனே எனக்கு வந்து சாந்தி குடுங்கன்னு மறாநாள் 3வது நாளே வந்தாங்க. என்ட்ட தீட்சை எடுத்துக்கிட்டவங்க. அதையும் ம். கொஞ்சம் உணர்வா உணர முடிஞ்சதுங்க. அந்த ஆற்றல் ம். பெருக்கத்தினால தான் அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டதுங்கய்யா. முன்னாடி நல்லது. சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அனுபவம் சிறப்பு, கிடைச்சதுங்கய்யா. சிறப்பு. ஏன் அந்த சர்வீஸ் இன்னும் தொடர்புடையும் தொடருங்கள். நல்லதுங்கய்யா. நன்றிங்கய்யா. அது அதற்கான வாய்ப்பு, சூழல் நம்மளுடைய குடும்ப சூழல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதுங்கய்யா. அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. குடும்ப கடமைகளை செய்து கொண்டே நாம வந்து அருள் தொண்டையும் செய்ய வேண்டிய சூழல்ல இருந்துட்டு இருக்கிறோங்கய்யா. 2 ம். அப்பா, அம்மா அவங்களுக்கு வயசாயிட்டதுனால அவங்களுக்கு கடமை செய்ய வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தொடரலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கிறேங்கய்யா. மிக்க சரி. மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வேற கேள்வி? நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வேற யாரும் கேள்வி கேட்கணும் கை வைக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்வு நிறைவு செய்து கொள்ளலாம். நல்லது, சரி. வாழ்க ஓகேங்க. வளமுடன். மீண்டும் ஒரு முறை ஐயாவையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவளது அன்பு குடும்பமும் அரைப்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள் நிறை செல்வம், உயிர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என தமிழ் ஆனந்த யோகத்தின் சார்பாக வாழ்த்தி மகிழ்கிறோம். ஹேமமாலினி அம்மா கை வைத்திருக்கீங்க, பேசலாமா? வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடலாம். ஓகேம்மா, பாடலாமா? உலக நல வாழ்த்து பாட விடும் வாழ்க ஹேமமாலினி அம்மா. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகநல வாழ்த்து பாடிய ஹேமமாலினி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த மாலை நேர நிகழ்வு கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் நாளை அதிகாலை தியானத்தில் அனைவரும் சந்திப்போம். இத்துடன் இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.